சீசன் 9 டே 25 மாட்டேன் பார்க்கலாம். வராத டான்ஸ் வாவான கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து வம்படியா இருக்கு. ஐ அம் நாட் கம்மிங் டா மை மான மரியாதை வில் ஃப்ளைட் அப்படி மெடிடேஷன்ஸ் அப்படி ஓரமா உட்கார ஆப்போசிட் டீம்ல அவங்கலாம் ஒண்ணா சேர்ந்து பிஸ்கட் சாப்பிடுறாடா. இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் ஒரு பிஸ்கட்டே சாப்பிடல தெரியுமா அப்படின்னு வாய் வாத்தியம் திண்டுக்கல் ரீட் அவன் ஃபீல் பண்ண. தமிழக மக்களே ஐயோ வந்துட்டாரா, என்னோட ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. லேடிஸா நிறைய பேர் என் வந்து சிரிச்சு காட்ட சொல்லுவாங்க. அந்த சிரிப்பை இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். சிரிக்க எந்திரிச்சு ஓட முடியாம கேமரா மட்டும் செவுத்துல மாட்டிட்டு முழிக்க அரோகரா குபிர்னு சிரிச்சு துப்பிட கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ண தலைவன் சிரிப்பை கண்டினியூ பண்றாப்ல. தாண்டி போன கேமரா அப்படின்னு சவுண்ட் போட இதெல்லாம் வீக்கெண்ட்ல விஜிஎஸ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஸ்கூல் பையன் கணக்கா தலைவன் மிரட்ட லைட்டா வாயை விட என்னது ரெண்டு பேரும் எகுற கேமரூன் கையை தூக்க பயந்துட்டு நினைச்சிய சும்மா உனக்கு கம்பெனி கொடுத்தேன் அப்படின்னு படக்கடக்காரர் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டையில கேமரூன் போட்ட டான்ஸை பார்த்து டென்ஷன் ஆன பார்வதிக்கும் கேமரூனுக்கு நடுவுல ஒரு கான்வர்சேஷன். என்ன உனக்கு என்ன சீன் போடுறியா? இல்லையே உன் கூட பேசலனா பாப்பியா? நான் தான் உன்னை நேக்கா கலட்டி விட்டு வந்துட்டேன்ல அப்புறம் என்ன லுக்கு அப்படின்னு பார்வதி கேட்க இந்தாமா போன வரைக்கும் ஜெயிலுக்குள்ள ஜில்பான்சாவா இருந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு தெலுங்கு படம் டப்பிங் மாதிரி மாத்தி மாத்தி அப்படின்னு அடிச்சுக்கணும் ஜோக் காட்ட WWE அண்டர்டேக்கரை காப்பாற்ற வந்த கேன் மாதிரி சண்டை ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் ரெண்டு பேரும் அடிச்சுருக்காங்க. எனக்காக நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க புல்டோசர் பாய்ஸ் வாரமா போங்கடா அப்படின்னு பார்வதியை வந்து தென்னைக்கு விட இந்த சண்டை நம்மளை வீக் பண்ணக்கூடாது. வீக்லி இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வீக் பண்றது தான் நம்மளுடைய வேலை. நம்ம இப்படியா என்ன பண்றது அப்படின்னு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்க கேப்ல அந்த பக்கம் நம்ம அரோகரா பாத்தியா உன்னை எப்படி நேக்கா கழட்டி விட்டு போயிட்டா பாரு, நீ தாண்டா உஷாரா வந்திருக்கணும் அப்படின்னு கேமரா லைட்டா ஏத்தி விட பார்வதி இஸ் கிரையிங் இன்சைடு நவ அவுட் சைடு. டாஸ்க் நேரம் சார் இந்த டீம்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார், குரூப்பிசம் பண்றாங்க சார், இங்க ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாங்க சார் இங்க அப்படின்னு பழக்கடக்காரர் வீட்டு ஓனர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அப்படி மெடிடேஷன் சபரி எகிற மிலிட்டரி கேப்டன் வேடிக்கை பார்க்க டாஸ்க் ஆரம்பிக்குது. அத்தான் செத்தான். ஒரு தட்டுல கேவலமான சோறு ஒரு தட்டுல நல்ல சோறு திங்கிறவன் மூஞ்சி ரியாக்ஷன் வச்சு அவன் எந்த சோரத்தை தின்னாங்கிறத சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் சொல்ல அப்படி இப்படி டாஸ்க் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிய ஜெயிச்ச டீம் வந்து பாயிண்ட்ஸை வச்சு என்ஜாய் பண்ண பாயிண்ட்ஸுக்கு ஏத்த பொருளை எடுத்துன்னு வந்து குஜாலா இருக்க அடுத்த டாஸ்க் யார் அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க். கண்ணாடி குண்டா உள்ள இருக்கிற துண்டு சீட்டை எடுத்து அதுல வர வாக்கியம் எவனுக்கு செட் ஆகும்னு சொல்லி தொலைங்கடா அப்படின்னு வீட்டு பாஸ் சொல்ல வரதெல்லாம் நம்ம மேடம்க்கு தான் வருது. என்ன அவ சொல்லா இருந்தாலும் மேடம்க்கவே திருப்பி விடுறாங்க பூரா பேரும். ஏன்டா வேற ஆளே இல்லையாடா சை அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வாய் பேச பழக்கடக்காரன் உள்ள பூந்து ஏமா என்னையுமே டார்கெட் பண்றாங்கம்மா, இந்த வீட்டு ஓனர் எல்லாருமே வந்து குரூப்பிசம் பண்றாங்கம்மா, என்னைய வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்கம்மா அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர்ட்ட அவர் பாட்டு கம்ப்ளைண்ட் போட்டுட்டு இருக்க. விஜய் சேதுபதி கிட்ட சொல்ல வேண்டாம் வீட்டு ஓனர்ட்ட சொல்ல வேண்டாம் அவர் பாட்டு கரையாக்க வீடு கலவர பூமியா மாற மிலிட்டரி கேப்டன் மிக்சர் சாப்னு உட்காந்துருக்காரு. ஏன் சார் நீங்க தான் மிலிட்டரி கேப்டன் அந்த வீட்டுக்கு அவ்வளவு வாய் பேசினப்போ உனக்கெல்லாம் ஃபயர் விட்டேனையா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே உட்காந்து குமுற மதுரை மண்டை வருது பாரு சண்டை அப்படின்னு பார்வதியும் பழக்கடக்காரனும் பல சண்டைகளை போட வாய் வாத்தியம் தம்பி குரலி வித்தையெல்லாம் காட்ட சூப்பர் அப்படின்னு நம்மளாம் சொல்ல மெடிடேஷன் சபரி மெர்சல் காட்ட வியானா போல்டா பேசுனீங்க வெரி குட் அப்படின்னு கியூட்டிக்கு வீட்டு ஓனர் ஒரு வாழ்த்துக்களை போட இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன். அதுவரை எப்படி உங்கள் படம் ஓகே பாயிண்ட்.